ஓகே. சோ ஓகே. முதல்ல உங்களுக்கு பிடிச்சமான டீம் யாருன்னு சொன்னா நாங்க அவங்கள கூப்பிடுறோம். ரெண்டு டீமுமே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டீம் அது தான். ரெண்டு பேரும் அட் டைம்ல பண்ண முடியாதுமா. ஆமா, அது தெரிஞ்சா போச்சா வந்து பண்ணுங்க, கை தட்டுங்க. லெட்ஸ் வெல்கம் சிரிச்சா போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பல தினம் கொண்டாடி பார்த்திருப்போம். அன்னையர் தினம், நண்பர்கள் தினம், காதலர் தினம், கள்ளக்காதலர் தினம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு குடிகார சங்கங்கள் சேர்ந்து குடிகாரர்கள் தினம் கொண்டாட போறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா இது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸா இருக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த சென்சேஷனல் நியூஸ்னா நம்ம சேனல்ல லைவா உங்களுக்கு காட்டுவதற்காக உங்கள் பூஜ்யம் தொலைக்காட்சியிலிருந்து உங்கள் ரிப்போர்ட்டர் குமார். என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். ஹலோ, என்ன பேசுற? பஞ்சுவாலிட்டி நீங்க வேணா மிஸ் பண்ணலாம்ப்பா. குடிகாரங்க எப்பவுமே பஞ்சலா இருப்பானுங்க. இப்ப மணி என்ன ஷார்ப்பா 12 மணிக்கு வருவாங்களே. ஆமா, மணி 12. கண்டிப்பா இந்த கான்செப்ட் கொடுக்க மாதிரி ரிஹர்சலே பண்ணாம அப்படியே டைரக்டா வந்திருப்பீங்களே. ஹலோ ஹலோ ஹலோ. குடிகாரர்கள் தின நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக சங்கத்தினுடைய தலைவர் திரு பாட்டில் சேகர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார் அவர்கள். அது என்ன பாட்டில் சேகர்? அதாவது இப்ப ஒயின் ஷாப் வாசல்ல நடந்த பாட்டெல்லாம் பொறுக்கி அதவே விலைக்கு போட்டு அதுல ஒரு கோட்டு வாங்கி குடிச்சு வருது எங்க தலைவர். ஏத்துங்க தலைவரே. அதாவது நம்ம குடிகார சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் தனியா தொண்டர் தனியா கிடையாது. நீ ஏத்துவா தலைவரே, ஆ? ஏன் ஏத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏய். ஏத்து தலைவரே. ஏய், நீ ஏத்துவா. தலைவரே, தலைவர் தான் ஏத்தணும். ஏன் ஏத்த மாட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஏய், ஏன் தல? ஏத்தியா? அட ஏத்துங்க தலைவர் தான். தலைவரே, தலைவரே. தலைவரே, ஒரு பெகு போடுங்க தலைவரே. மருந்து மருந்து குடுறா. ஐயோ தல, இத உள்ள ஏத்தனா தாண்டா இதை வெளில ஏத்த முடியும். ஏய் பெறா. தல பேச்சன் திரிய பார்த்து ஏத்தி வைத்தல. அட பாவிகளா, அங்கங்க மது விலக்குக்காக போராடிட்டு இருந்தா மது பாட்டிலே விளக்கேத்துறாங்க. ஆரம்பமே சூப்பர். அடுத்து இந்த குடிகார தின விழாவை மேலும் சிறப்பு வைக்க நமது மூத்த குடி சுந்தரம் அவர்கள் கடந்த 20 வருடமாக பாரில் படுத்துக்கொண்டு போரடிக்கும் நேரத்திலே பீரடித்து போதை காட்டிய பாதைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதோட வெளியீட்டு விழா. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சுந்தரம். அண்ணன் மூத்தக்குடி சுந்தரம். அண்ணன் சுந்தரம். மூத்தக்குடி சுந்தரம். போதை காட்டிய பாதை. அவார்டு அவார்டு தான். அவார்டு அவார்டு தான். போதை காட்டிய பாதை. இந்த நன்னால வந்து எல்லாரும் ஓப்பனிங் மாதிரி ஒரு வெல்கம் ட்ரிங்க் சாப்பிட்டுலாம். எல்லாம் வரிசையா வந்துருங்க. தலைவரே வாங்க. முருகா, கையில எடுத்து. டேய், என் கையில வச்சியா? சார், என்னது? வெளில சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சுந்தரம் அவர்கள் போதை காட்டிய பாதி புத்தகத்தை பத்தி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் எழுதின போதை காட்டிய பாதை நானே வெளியிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நித்யா, குடிக்கிறதா எவ்வளவு பெரிய தப்பு. அத புக்கா எழுதி அவரே வெளியிடுவாரா? அறிவில்ல, அறிவில்ல. எங்களுக்கு நாங்க தான் எழுத முடியும். ஒரு குடியாரோட மனசு ஒரு குடியாருக்கு தான் தெரியும். பெண் மனசு ஆளன்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. ஆமா. இது வரைக்கும் யாராச்சும் கண்டுபிடிச்சிக்கிறாங்களா? இல்ல. ஒரு கோட்டராச்சும் குடியாரங்கிட்ட போய் கேளு.
எவ்வளவு ஆழம் எத்தனை சென்டிமீட்டர்னு புள்ளிவாரமா சொல்லுவாங்க பொய்யால. We are the best. We are the best. இந்த வியாக்கியம் எல்லாம் இருக்கட்டும், புக்ல அப்படி என்னத்தை எழுதி இருக்க? புக்ல 14வது பக்கத்துல ஒரு ஆப்டிக்கல் இருக்கு. ஆப்டிகல் புஸ்தகம் எல்லாம் அப்படிதான் உலகம். இல்ல இல்ல, குடிக்காம சொல்லுங்க. ஆப்டிக்கல். ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் சும்மா இருக்கு. அது என்ன எழுதிக்கிறேன்னா, கையில 10 காசு கூட இல்லைன்னா கூட அவன் எப்படி சரக்கச்சு என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிட்டு எழுதி. கையில காசு இல்லாம எப்படி குடிக்க முடியும்? டெஃபினிஷன் காட்டு. டெஃபினிஷனா? மச்சான் மச்சான் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மச்சான். எந்த ஃப்ரெண்டா? பேரு பேரு குமார் மச்சான். குமார் மச்சான். டாக்டர் உடனே ஏத்த சொல்லிக்கிறாரு டிப்ஸ். உடனே ஒரு 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுறியா? போடு மச்சான். We are the best. இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. என் ஃப்ரெண்டு மூர்த்தி அவன் சரக்கு ஊத்தி நான் புக்கு எழுதினே வந்தேன். 80வது பக்கம் எழுதும் போது அவன் என் பக்கத்துல இல்ல. அவன் இல்ல. அதாவது மூர்த்தி ஆத்மா சாந்திய சரக்கஞ்சலி செலுத்தலாம் அவசியம் வந்து இல்ல. யோ, ஃப்ரெண்டு செத்து இருக்கா, உனக்கு ஒரு சாக்க சொல்லி சரக்கு அடிக்கிற. உனக்குலாம் வெக்கமா இல்ல? நூறு பீர் பாட்டில் பொறிக்க கைலாங்கல்ல போட்டதான் எனக்கு ஒரு பாட்டில் கிடைக்கும். வீட்டுக்குள்ள பாறை வச்சுக்கிட்டு சரக்க சிக்கி சாப்பிடுற பணக்காரங்க மத்தியில மண்ணில் விழுந்த அந்த கோட்டுக்காக ஏங்குற ஏக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். உன்னை சுத்தி பாரு, இங்க எவனும் யோகியம் இல்ல. உலகத்துல குடிக்காரன மிஞ்சின சக்தி எதுவுமே இல்ல. அடுத்து இன்னும் சிறப்பு மிக்க கலை நிகழ்ச்சி இருக்கிறது. சார், கலை நிகழ்ச்சினா மிமிக்ரிலாம் இருக்குமா? எல்லாமே. நான் வேணுமா கூப்பிடட்டுமா அந்த விஜய் டிவி நாஞ்சில? காரி துப்புறா மூஞ்சில. ஏய், ஒரு காலத்துல எங்க சங்கத்துல குடிச்ச தலைவர் தான் இன்னைக்கு ஒரு காமெடி ஷோல ஜட்ஜாவே பண்ணிக்கிறாரு. அதனால குடியாரங்கிட்ட திறமை இருக்க. முதல்ல இங்க வந்து மிமிக்ரி வழங்குவதற்காக லார்ஜ் அவர்களை வரவேற்க. மிஸ்டர் லார்ஜ், கம் ஆன் ஸ்டேஜ். ஏய், இந்த புடி பட்டோல் ஃப்ளோவாடி. ஒரு நாள் கையில காசு இல்லாம சரக்கு அடிக்க வழி இல்லாம ஒரு நாள் கையில காசு இல்லாம சரக்கு அடிக்காம ஒரு நாள் கையில காசு இல்லாம சரக்கடிக்காம இருக்கும்போது பொண்டாட்டி கைய வருடி அவ கையில இருந்த வளையல நைசா திருடி ஓட ஒளிய வடிகட்டியை தாண்டி ஓடும் போது காலி சிலிப்பாகி கீழே உழுகும் போது ஒரு கை வந்து தாங்கி பிடிக்க அந்த கை என் பொண்டாட்டி கைன்னு தெரிய திரும்பி பார்த்தா அவ கையில விளக்கமாறு பக்கத்துல கட்டையோட மாமனாரு ஊரை சுத்தி வேடிக்கை பார்க்க என்னடா இந்த பானங்கட்ட பொழப்புன்னு மேல பார்த்தா அங்க ஒரு நண்பர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த சரக்குல இருந்து ஒரு துளி சரக்கு நழுவி ஒழுகி வாயில வந்து உழுக பக்கத்துல பார்த்தா என் பொண்டாட்டி கையில விளக்கமாறு பக்கத்துல கட்டையில மாமனாரு ஊரே நின்று பார்க்கும்போது அந்த ஒரு நொடி ஒய்ஃபாவது விளக்கமாறாவது கட்டையாவது மாமனாராவது மானம் போன போச்சுன்னு அந்த ஒரு சொட்டு சரக்கண்டா கால நக்கி குடிச்சிட்டு ஆனான்னு சொல்றாங்க. குடிக்க அழக்கூடாது. தண்ணி உள்ள போனமே தவிர வெளில வரக்கூடாது. தண்ணி உள்ள போன வெளியே வரக்கூடாது. அடுத்து இந்த நிகழ்ச்சி மேல திருப்பி வைக்க கவிக்கு அவர்களை அழைக்கிறேன். சார், அது என்ன கவிக்கு? கவிதை எழுதுற குடிகாரன் சாத்தா கவிக்கு கேக்குறான்.
உன் பேர் தான் குமாரு தாத்தாரு குமார் அவ்வளவுதான். போங்க. வாங்க மிஸ்டர் கவி, வாங்க 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 வாங்க. வணக்கம். நான் பேசினால் நான் வணக்கம். இது ஏன் புரியவில்லை உனக்கும்? சரக்கடித்து வா. அட்டு பிகர் கூட அமலாபாலாக சரக்கடித்து வா. சாராய கடைக்காரன் சகோதரனாவா? சரக்கடித்து வா. பெஞ்சாதி அழுது அழுது ஊரை ரெண்டாக்க வேண்டுமா? சரக்கடித்து வா. கீழே விழுந்து விழுந்து ஈரத்தழும்புகள் உண்டாக வேண்டுமா? சரக்கடித்து வா. கண்கள் இரண்டும் மக்களாகும். தீபாவளி உனக்கு பொங்கலாகும். சரக்கடித்து வா. பள்ளிக்கு செல்லாத உண்டால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியுமே? சரக்கடித்து வா. கல்லூரிக்கு செல்லாத உண்டால் பட்டம் பெற முடியுமே? குடிகார பட்டம். சரக்கடித்து வா. காக்கை போட்டிருக்கும் மனைவி கூட மைனாவாக தோன்றுவேன். சரக்கடித்து வா. பாட்டில் சத்தம் சங்கீதமாகும். நண்பகல் 12 மணிதான் உனக்கு சூரிய உதயமாகும். சரக்கடித்து வா. சாகும் வரை சரக்கடித்து வா. சாவிலும் சரக்கடித்து வா. யாரு சார் நீங்க எல்லாம் இப்படி ராத்திரி பகலா குடிக்கிறீங்களே? உடனே எப்படியா வீட்டுக்குள்ள ஏத்துவாங்க? தெய்வம் தந்த சம்பாதிக்க காசெல்லாம் குடிச்சா வீட்டுக்கு என்னையா குடிப்பீங்க? 1000 ரூபாய்க்கு சம்பாதிச்சாலும் 500 ரூபாய் தான் குடிப்போம். மீதி 500 ரூபாய்க்கு அத்தனை நாள் குடிப்போம். அப்ப அடுத்த நாள் பொண்டாட்டி அடிப்போம். வெக்கமா இல்ல? எனக்கு எதிர பக்கம் போடாத பக்கம். உன் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணல? அவ பண்ண காரியத்தை பாரு. யோ, என்னையா நகத்தால புதாண்டி இருக்கு? அதை சமாளிக்க தான் என் கையில பிராண்டி இருக்குது. அடுத்து விருது வழங்கும் விழா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நன்னடத்தைக்கான விருது. சூப்பர் சார். இவர் பேர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் சொல்லிடுறேன். 20 வருஷமா வந்து குடிக்கிறாரு. ஒரு தடவை வாந்தி எடுத்தது இல்ல. அதே போல ஃப்ரீ ட்ரிங்கிங் சொல்லுவாங்க தமிழில் எச்சக்குடி என்று சொல்லக்கூடிய அந்த வேலை செய்யாமல் ஒழுக்கமா இருக்கிறார். இந்த அவார்டு கோஸ் டு மிஸ்டர் சுந்தரம். மூத்தகுடி சுந்தரம். மூத்தகுடி. வாங்க சுந்தரம். அதாவது இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணம் எங்க அப்பா. சிந்திலே சொல்லுவாரு, வீட்டில் இருக்கிற பித்தளை தேசா, குழந்தை காலில் இருக்கிற கொலுசு, இதெல்லாம் திரும்ப கஷ்டப்பட்டு மாணவர் கையில வச்சு குடியும். அந்த குடியை வேஸ்ட் எடுக்க வாங்கி எடுக்கக்கூடாது. அவர் சொன்ன அந்த வார்த்தை நான் கடை பிடிச்சதுனால இந்த அவார்டை நான் கையில் பிடிச்சிருக்கேன். இது வந்து எங்க அப்பாவுக்கு சைடு ஒரு கருவாடு கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு இவ்வளவு பெரிய அவங்க அப்பா ஆத்மா தாழ்த்தி எறிய அனைவரும் தலைக்கஞ்சலி செலுத்தலாம். கிம்பீரு எல்லாம் சொல்ற மாட்டியே. சத்தியமா சொல்ல மாட்டேன். அடுத்த அவார்டு நான் பார்க்கலாம். வாங்க. அடுத்த விருது என்னன்னா சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருன்னு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட இவரு லீவ் போட்டதே இல்லை. பாருக்கு வந்தாருன்னா பர்மிஷன் கேட்டு வெளில போனதே இல்லை. அதே போல எவ்வளவு சரக்கச்சாலும் அவரை பார்த்து யாருமே அலர்னது இல்லை. குடிச்சு போதில ஒரு நாள் கூட அவர் உலர்னது இல்லை. அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் லார்ஜ் அவர்கள். லார்ஜ் அவர்கள் ஒரு வார்த்தைகள். இந்த அவார்டு எனக்கு இல்ல. இல்ல உன் பேதல போட்டுருந்தது. சார் என்ன சார் உங்க 2 விரல காணோம்? சொல்லுங்க சொல்லுங்க பொறுமையா சொல்லு. ஒரு நாள் 10 மணி ஆயிடுச்சு. சரக்கு வாங்கலான்னு கடைசி ஆளா கையை விட்டு சட்டை முடிட்டேன். ஐயோ அப்புறம் என்ன அந்த கையை வச்சுதான் வாங்கினேன். வீட்டுல போய் கொண்டாடிதான் சொன்னா பக்கத்துல போய் ஆசையா உட்காரும் போது என்னையா ஒரு 2 வெள்ளை காணும். அது அங்கேயாடி கிடக்கு. நான் ரெகுலரா போராடுனால நாளைக்கு எடுத்துக்கிறேன்.